ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேசம் விஸ்வாகாரம் ககனசதுஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகீகிருத்யானகம்யம் வந்தே விஷ்ணும் பவபயகரம் சர்வலோகைகநாதம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹே தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் 25ஆம் நாள் 8/4/2025 செவ்வாய்க்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை வழிபாடு செய்து இன்று இந்த மங்கள வாரம் என்கின்ற செவ்வாய்க்கிழமையிலே இன்றைய தினம் காத்தல் கடவுளாகிய மகாவிஷ்ணுவை வேண்டி இந்த மாதங்கள் தோறும் அனுஷ்டிக்கின்றதாகிய திதி வாரியான விரதம் ஏகாதசி விரதம். இந்த ஏகாதசி விரதம் வளர்ப்பிறை தேய்ப்பிறை என்று ஒவ்வொரு மாதத்திலும் இந்த 2 ஏகாதசிகள் வந்து கொண்டிருக்கும். அவ்வாறு இந்த ஏகாதசியிலே விஷ்ணு ஆலயங்களிலே நடைபெறுகின்ற விசேஷமான பூஜைகள், வழிபாடுகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், உற்சவங்களிலே நாமும் கலந்து இறையருளை பெறுகின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கக்கூடியதாக அமையக்கூடியது. இன்று செவ்வாய்க்கிழமை, வருகின்ற திங்கட்கிழமை நமக்கு மங்களகரமான விஸ்வாவசு என்கின்ற நாமத்தோடு சித்திரை புத்தாண்டு மலர்கிறது. பங்குனி மாதம் 30ஆம் நாள் 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று பின்னிரவு, அதாவது ஆங்கில திகதிப்படி இரவு 12 மணிக்கு மேல் மறுநாள் என்கின்ற வகையில் 14ஆம் தேதி ஆகிவிடும். நமக்கு சூரிய உதயம் வந்தால்தான் 14ஆம் திகதி. அந்த வகையில் இந்த பின்னிரவு அதிகாலையிலே 2:29 பாக்கிய பஞ்சாங்கப்படி இந்த புது வருஷம் மலர்கின்றது. அபரபட்சத்து பிரதமை திதியிலே சுவாதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலே வச்சிரம் நாம யோகத்திலே கௌளவ கரணத்திலே மகர லக்னத்திலே கன்னி நவாம்சத்தில் செவ்வாய் கால ஓரையில் புதன் சூக்ஷ்ம ஓரையில் இந்த விஸ்வாவசு என்கின்ற வருஷம், இந்த புது வருஷம் நமக்கு மலர்கின்றது. இது இந்த விஷு புண்ணிய காலம் என்று இந்த பஞ்சாங்கத்திலே குறிப்பிட்டிருப்பார்கள். அவ்வாறு இந்த விஷு புண்ணிய காலம் என்கின்ற பொழுது இரவு 10:29 முதல் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6:29 வரையிலே, இரவு 10:30 மணியிலிருந்து காலை 6:30 மணி வரைக்கும் இந்த விஷு புண்ணிய காலம்.
எனவே இந்த விஷு புண்ணிய காலத்திலே இப்போ நமக்கு காலையிலே 6:30 மணி வரைக்கும் அந்த விஷு புண்ணிய காலம் இருப்பதனாலே நாம் 5:30 மணிக்கே மருத்து நீர் வைத்து ஸ்நானம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அல்லது முதல் நாள் இரவே 10:30 மணிக்கு ஆரம்பமாகிறது, காலை 6:30 மணி வரைக்கும் அந்த விஷு புண்ணிய காலம் உண்டு. எனவே காலையிலே 5:30 மணிக்கே ஸ்நான அனுஷ்டானங்கள் செய்து மருத்து நீர் தேய்த்து இந்த வழிபாடுகள் செய்கின்ற பொழுது இந்த புது வருஷத்தை நாம் வரவேற்கின்ற வகையிலே எதிர்வரும் திங்கட்கிழமை இந்த சித்திரை புத்தாண்டு மலர்கின்றது. இன்று இந்த ஏகாதசியிலே நாம் விஷ்ணு ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனை செய்து எதிர்வரும் திங்கட்கிழமை மலர்கின்ற சித்திரை புத்தாண்டை இன்முகத்தோடு வரவேற்பதற்கு இறையுறெல்லாம் நமக்கு நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபலத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.